வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோழிபாய் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ தான் புதுசாக ஒரு 3 மாதமாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பறவைகள் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதோடு இப்போ நாட்டுக்கோழி சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கேரட்டு விலை கம்மியாக இருந்துச்சு. அதனால் கேரட்டை வாங்கி நல்லா துருவி நம்ம நாட்டுக்கோழிக்கு இன்றைக்கி விருந்தாக படைக்கிறோம். அவங்க பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். காலை நேரத்தில் பசியோடு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி காய்கறிகள் பசுந்தீவனங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் நாட்டுக்கோழி வளர்த்திங்கன்னா அதை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. நம்மள்கிட்ட சோனாலி இருக்குது, பெருவிடை இருக்குது, சிறுவிடை இருக்குது. வான்கோழி இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன். இன்ஷா திரும்ப வான்கோழி வாங்கணும். நம்மள்கிட்ட சுமார் ஒரு 200 கோழிக்கிட்ட வரைக்கும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மாடியில் தான் வச்சு வளர்க்குறேன். இன்னும் விற்பனை செய்ய ஆரம்பிக்கலை. விற்பனை செய்யும்போது தான் தெரியும் இதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குதுன்னு. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இன்ஷா நம்ம கோழிகளை விற்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் கேரட் பூரா தட்டு பூரா காலி ஆகிடுச்சு. பாருங்கள், கீழே சிந்தின மாத்திரம் கொஞ்சோன்னு இருக்குது. அதுவுமே அப்புறம் சாப்பிட்ருவாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாருங்கள், மாடியில் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.